நித்தியம் ஜபிச்சு பகவானுடைய நாமத்தை ஜபிக்க ஜபிக்க நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாதவெல்லாம் தானாக நல்லதுலாம் தானா. நான் சொல்றது யாரும் அப்படியே அர்த்தம் பண்ணவே வேண்டாம். டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம், பரீட்சை பண்ணி பார்க்கலாம். உமாச்சி கண்ணெல்லாம் குத்தவே குத்தாது. உமாச்சி கண்ணை குத்துற சாமியே கிடையாது, எல்லாம் கண்ணை கொடுக்குற சாமி தான். பிராக்டிக்கலா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தெய்வ பலத்தை. தெய்வம்ன்றது சத்தியம், தெய்வத்தை அனுபவிக்க முடியும். அத்தனை வைத்து அந்த பலம் இருக்கு. அந்த கிராமத்தை எல்லாருக்கும் சேர்ந்து அங்க இருக்கிற ஒரு கிருஷ்ணர் கோவில டெய்லி பகவானுடைய நாமத்தை அப்படி ஜெபிச்சு இருப்பாங்க. அழகா கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஜெபிச்சு இருப்பாங்க. கிருஷ்ணான சப்தத்துக்கே நம்முடைய சோகத்தை நாசம் செய்வர்கள். கிருஷ்ணான வார்த்தைக்கு ஆனந்தத்தின் விளை நிலம் அர்த்தம். கிருஷ்ணான சப்தத்துக்கு சச்சிதானந்த ஸ்வரூபம் அர்த்தம். கிருஷ்ணான சப்தத்துக்கு கருப்பன் அர்த்தம். கிருஷ்ணா அப்படின்னா கருப்பு, சுக்லம் அப்படின்னா வெளுப்பு இருக்கலாம். கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் இதெல்லாம் ரொம்ப அழகாச்சு, ரொம்ப அழகு. நிஜமாவே நம்ம சனாதனமான தர்மம் இயற்கையை ஒட்டியதான ஒரு தர்மம். பார்த்தோம்னா இன்னி வரைக்கும் நம்ம பழைய பஞ்சாங்கம், எல்லாரும் பழைய பஞ்சாங்கம் எல்லாம் சொல்லிட்டு அந்த பஞ்சாங்கத்துல இன்னைக்கு சந்திரகிரகணம் சொன்னாலே வரைக்கும் சந்திரகிரகணமா தான் இருக்கு. இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட மாறினதே கிடையாது. நம்ம பஞ்சாங்கத்துல இன்னைக்கு சூரிய உதயம் இத்தனை மணிக்கு போட்டாச்சுன்னா அத்தனை மணிக்கு நிச்சயமா இன்னைக்கு சூரிய உதயம் ஆயிடுச்சு. சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் இன்னைக்கு எத்தனையோ பேர் சயின்ஸ் ரிசர்ச் பண்ணிருக்கலாம். ஆனா எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம பஞ்சாங்கத்துல எல்லாம் இந்த தேதிக்கு சந்திரகிரகணம் எங்கெல்லாம் அந்த கிரகணம் தெரியும், எத்தனை மணிக்கு கிரகணம் ஆரம்பிக்கும், எத்தனை மணிக்கு கிரகணம் முடியும் வரைக்கும் ரொம்ப கிளீனா தெரியும் நமக்கு.